ஐக்யூவில் Z10 டர்போ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஐக்யூ Z9 டர்போ அப்படிங்கிற ஒரு மொபைல் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 சிப்செட்டோட உங்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ Z10 டர்போ ப்ரோ அப்படிங்கிற பேரில் புதிய மொபைல், இது மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 அப்படிங்கிற சிப்செட்டோட போக்கோவில் X7 ப்ரோ அப்படிங்கிற மொபைலுக்கு காம்படிஷனாக இந்த பர்டிகுலர் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸ் தான். பட் இது இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ போன வருஷம் லான்ச் பண்ண ஐக்யூ Z9 அப்படிங்கிற மொபைலை Z9 டர்போ அப்படிங்கிற மொபைலில் பேர் மாற்றி ஐக்யூ நியோ 10R அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஏகப்பட்ட ஹைப்பை க்ரியேட் பண்ணி இதை லான்ச் பண்ணுறாங்க. ப்ரைஸு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்படியும் 20,000 கம்மியாக கூட சைனாவில் விற்றுட்ருப்பாங்க. பட் இந்தியாவில் இது ப்ரைஸு 25,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா இப்போவும் நமக்கு